2 டேஸா கொஞ்சம் வெளிவேலைகள் அதிகமா இருக்கறனால, நான் கிடைக்கிற டைம் வந்து டிஃபன் செய்றப்ப கொஞ்சம் சேர்த்து தான் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இடியாப்பத்துக்கு நேத்து வந்து சுண்டல் குருமா வைக்கிறப்பயே கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். எக்ஸ்ட்ரா வச்சதுனால இன்னைக்கு ராகி ஆப்பம் தான் ஊத்தப் போறேன். ராகி ஆப்பம் மாவு அரைச்சு வச்சிருந்தேன். நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. அதோட தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா நான் தேங்காய் தண்ணிய தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா தேங்காய் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியா கரைச்சு வச்சு, எப்பவும் நம்ம ஆப்பம் ஊத்துற மாதிரி ஊத்தி எடுத்து சுண்டல் குருமா வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சமையல்லாம் முடிச்சுட்டு, அதிகமா அடிக்கடி நம்ம வெளியில போயிட்டு வந்துட்டாலே, அதுவும் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வந்து செப்டம்பர் மாசம் மாரியே இல்ல. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரொம்பவே டல் லுக் ஆயிருது. நான் எப்பவுமே வந்து பார்லர் போறது, ஃபேஷியல் பண்றது அந்த மாரிலாம் வந்து கிடையாது. பார்லர் போவேன் இல்லன்னு சொல்லல. த்ரெட்டிங் மட்டும் தான். மத்தபடி ஃபேஸ் பேக் போடுறதெல்லாம் வீட்ல இருக்க நம்ம எப்பவும் பயத்த மாவு, முல்தானி மிட்டி, தயிர் இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரலா எடுத்துக்குவேன். அதோட முகத்துக்கு மாசத்துக்கு 2 தடவ டெட் செல்ஸ் நீங்கிறதுக்காக இந்த மாரி நீராவி பிடிச்சுக்குவேன். ஃபேஸ்க்கு அதிகமா கெமிக்கல் அப்ளை பண்ணாம ஹோம் ரெமெடி எடுத்துக்கிறது நல்லது.